விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி பேசின டாக்டர் சிவகுமார் ஆல்மோஸ்ட் சில்ட்ரன்ஸோடைய ஆல் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் அவங்களுடைய கேரக்டர், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஊட்டச்சத்து ரிலேட்டடாக எல்லா இஷ்யூஸும் பேசியிருக்காங்க. பட் நான் மெயினாக இப்போ சொல்ல விரும்புகிறது, இப்போ நான் ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஆர்எம்ஓவாக இருக்கேன். நாங்கள் டெய்லியும் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்தியாவில் இப்போ ரொம்ப அதிக அளவில் மக்கள் நம்ம இழக்கிறது 4-5 காரணங்கள் தான். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு, ஆர்டிஏன்னு சொல்கிறது. அதில் நிறையா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 18.5% பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்டிஏனால் மக்கள் நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே யார் வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்குது, மது அருந்துறது இருக்குன்னா கண்டிப்பாக அதை தவிர்க்கணும், ஹெல்மெட் போடணும். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் சீட் பெல்ட் போடணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் நம்ம இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டை நம்ம தடுக்க முடியும். ஏன்னா டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், வரப்பவே அவங்க இறந்து போய் வந்துடுறாங்க. ப்ராட் டெத்துன்னு சொல்லி ஒன்றுமே நம்ம சேவ் பண்ண முடியல. டெய்லியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் 1 or 2 கேசஸ் எப்படியும் வந்துடுறாங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப கவலையளிக்கிற விஷயம், இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ஈரோட்டில் ஹார்ட் அட்டாக்கு. ஸோ 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ நெஞ்சுவலி வருது, 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ளே அவங்க இறந்து போய் தான் வர்றாங்க, ப்ராடெட்டாக வர்றாங்க. மேக்ஸிமம் அந்த 20 to 40, 45 அந்த மிடில் ஏஜ்டுங்கிற அந்த குரூப் தான். இது ரெண்டாவது ரொம்ப நமக்கு ஒரிடாக இருக்க இது ரீசன் பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பாப்புலேஷனை நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப செகண்ட் வருது ஒரிடாக இருக்குது. இதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுகர் இருந்திருக்கு, இல்லை பிபி இருந்திருக்கு, கொலஸ்ட்ரால் இருந்திருக்கு, தைராய்டு இருந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பாக யாருக்காவது சர்க்கரையோ ப்ரெஷரோ இருந்திருக்கு. அவங்க பார்க்காம விட்டுருப்பாங்க, இல்லைனா பார்த்துட்டு மாத்திரை ஒழுங்காக சாப்பிடாமல் விட்டுருக்காங்க. இதுதான் காரணம். ஸோ அதனால் சொல்ல விரும்புகிறது, பிபி, இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இருதய ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு இது இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா மாத்திரை கரெக்டாக சாப்பிட சொல்லுங்கள். குழந்தைங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லணும். அதனால் எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, பேரண்ட் பேத்திகள் இருக்காங்க. நடுவில் இருக்கிற இந்த பாப்புலேஷன் மிஸ் ஆகுது. இது நான் இப்போ சொல்கிறேன், பட் WHO 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 2030 இந்தியாவில் 2030, 2045க்குள்ளே இந்த நடுவில் இருக்கிற இந்த மிடில் ஏஜ் போர்ஷன் இந்தியாவில் ரொம்ப கீழே போயிடுவாங்க. பிகாஸ் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிற இந்த தொற்றா நோயினால் வர்ற காரணங்கள் தான் மெயினாக. இதுதான் இப்போ ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயம் நமக்கு இதுதான். ஸோ அதனால் ஒரு நாள் கூட மாத்திரை நிறுத்தக்கூடாது, வாழ்க்கை முறையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ பிறக்கிற ஸ்கூல் 1வது படிக்கிற குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்து இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி போகணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நைட்டு ஒரு 6 to 8 hours நல்ல உறக்கம் இருக்கணும். தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ஏர்லி மார்னிங் சர்ச் தான் அதிகம். 4 to 6 தான் பார்த்தோன்னா அந்த இரத்த கொதிப்பு எல்லாத்துக்குமே, அந்த பிபி இருக்கவங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிறது அந்த பீரியட் தான். ஸோ நைட்டு நல்லா தூங்க போவாங்க, காலையில் பார்த்தா ஸ்ட்ரோக் வந்திருக்கும், இல்லை ஹார்ட் அட்டாக், இல்லை தூக்கத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சைடில். இதுதான் காரணம். ஸோ மாத்திரை மட்டும் தயவுசெய்து நிறுத்தாதீங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிஹெச்சிஸு எல்லாமே கிடச்சிட்ருக்கு, மாத்திரை ஃப்ரீயாக கிடைக்குது, செக்கப் கரெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த சேவைகள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய விஷ். அடுத்தது நம்ம மக்கள் லூஸ் பண்ணுறது கேன்சர். நாங்கள் ஈரோடு ஜிஹெச்சில் பார்க்குற அதுக்கு அடுத்த கேஸ் டெத் ஆகிறது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது கேன்சர் பேஷண்ட்ஸு. ஸோ கேன்சர் ஆல்மோஸ்ட் ஜிஹெச் வர்றப்போ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 தான் வர்றாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வர்றப்போ நம்ம கீமோதெரப்பி நம்ம ஜிஹெச்சில் இருக்குது, ஈரோடு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்திக்கலாம்.
பட் என்ன கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகுது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஸ்டேஜ் 4 வர்றப்போ ரொம்ப கம்மியாயிடுது. பட் அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சர்வீசஸ் பயன்படுத்திக்கிட்டோன்னா அந்த 4வது ஸ்டேஜுக்கு போகாமல் அவங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம். இது அதனால் எல்லாருமே நம்ம கேன்சர் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை அதிகமாக தாக்குற கேன்சர் வந்து ஈரோடு இந்தியா வந்து நம்பர் 1ல் இருக்கிறது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், 2வது மார்பக புற்றுநோய். ஸோ சர்வைக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இது 2 தான் ஈரோடு வந்து இந்தியாவில் டாப்பாக இருக்குது. ஸோ பெண்களில், ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர். ஸோ அது புகைப்பிடிக்கிறதுனால, ஸ்மோக்கிங்னால வருது, ஆல்கஹால் போடுறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக மதுவை தவிர்க்கணும், சிகரெட்டை தவிர்க்கணும். நீங்கள் பிடிக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க, கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்திலேயே இந்த கேன்சர் நம்ம கண்டறிஞ்சிக்கலாம். ஸோ அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த வசதி இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. இது அடுத்தது. 2வது, இப்போ 4வது ஸ்டேஜில் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸோ 3வது 4வது ஸ்டேஜில் ரொம்ப வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க, மாத்திரை கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு ஜிஹெச்சுக்கு அவங்கள அனுப்பிவிடுங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து லேட்டஸ்ட்டு டேப்லெட்ஸ், வலி நிவாரண மாத்திரை, ஸ்பெஷல் ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கடைசி காலத்தில் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். வியாதியை குணப்படுத்த முடியாது, பட் அவங்க சஃபரிங். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சஃபர் ஆகிறது பார்க்க முடியல, வழியில் சஃபர் ஆகுறாங்க, மூச்சு வாங்குது, தூக்கம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி அவங்க ரொம்ப பெயினில் சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் அங்கே ஸ்பெஷல் கேர் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு ஜிஹெச்சுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ மருந்து இருக்குது, நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அதிகமாக கேஸ் பார்க்குறது வந்து பாம்பு கடி, ஸ்னேக் பைட். ஸோ பாம்பு கடி, தேல் கடி, இந்த மாதிரி குளவிக்கடி, பீஸ்டிங், தேன்பூச்சி கடி, இது 4 தான் அதிகமாக நம்ம ஜிஹெச்சுக்கு வர்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் நாங்கள் தேன்பூச்சி கடியில் வந்து கொஞ்ச நேரம், அரை மணி நேரத்துலேயே 2-3 பேர் டெத் ஆகிட்டாங்க. பட் என்னென்னா லேட்டாக வந்திருக்காங்க, அதுதான். ஸோ அதுக்கும் மருந்தெல்லாம் இருக்குது, பட் அவங்க ஜிஹெச்சுக்கு கடித்த உடனே வரணும், லேட்டாக வரக்கூடாது, அதுதான் முக்கியம். வர்றப்பவே அவங்களுக்கு சுவாச பாதையெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் வந்தாங்கன்னா மருந்து போட்டு கண்டிப்பாக, இன்னும் இங்கே எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ஏரியா, ஸோ ஈஸியாக அந்த தேன்பூச்சி கட்டும். அவங்கள இம்மீடியட்டாக ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் எந்த ஜிஹெச் இருந்தாலும் பரவாயில்ல, 108 ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்கள், வந்துடுவாங்க, நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பாம்பு கடி நம்ம அசால்ட்டாக இருக்கவே கூடாது. விஷம் பாம்புகள் கடிச்சது அப்படின்னா நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு, இந்த தான் 4 பிக் 4 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 ஸ்னேக் தான் நம்ம இந்தியாவில் மோசமான பாம்புகள். இது இல்லாமல் 5வது குழிவிரியன் ஒன்று இருக்குது. இந்த 4 பாம்புக்கும் நம்ம இந்தியாவில் மருந்து இருக்குது, குழிவிரியனுக்கு மருந்து கிடையாது. குழிவிரியன் நம்ம இதில் இல்லை, கேரளாவில் இருக்குது, நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இல்லை அதிகமாக. ஸோ அந்த 4 பாம்புக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. கடித்த உடனே அந்த பாட்டை அசைக்காமல் ஜிஹெச்சுக்கு உடனே கூப்பிட்டு வந்துடுங்க. காலில் கடிச்சதுன்னா கால் அசைக்கக்கூடாது, கையில் கடிச்சா கை அசைக்கக்கூடாது, அப்படியே தூக்கி வச்சு கூட்டிகிட்டு வந்துடணும். இம்மீடியட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், ஜிஹெச்சுக்கு இம்மீடியட்டாக வந்துடுங்க. 108 இருக்குது, ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி இம்மீடியட்டாக நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்துடணும். சரி, நான் அதை 100% க்யூர் பண்ணலாம். அதனால் டிலே ஆகத்தான் ஹார்ட் நிற்க போகுது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் வருது, இல்லைன்னா நுரையீரல் வந்து மூளை வேலை செய்யாமல் போகுது. இதில் மெயினாக நான் இந்த 4 பாம்பில் ரொம்ப வந்து மோசமான பாம்புன்னு சொல்கிறது கட்டுவிரியன், கிரைட் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுவிரியன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பு கலர் பாம்பு, 2 வெள்ளை கோடாக இருக்கும் வரி வரியாக. இது வந்து என்னென்னா மற்ற பாம்பு உங்களை கடிக்கும், வலி இருக்கும், இம்மீடியட்டாக நம்ம தோட்டத்தில் கடிக்குது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். இந்த கட்டுவிரியன் பாம்பு மீதி 3 பாம்பு மாதிரி கிடையாது. இது நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்களை போய் கடிக்கிற பாம்பு. அதனால் வந்து இது கடிக்கிற இடத்துல வலி இருக்காது. இதில் தான் நம்ம ஏமாந்து போயிடுவோம். தூங்கிட்டு இருப்போம், கீழே ஃப்ளோரில் படுத்து, தரையில் படுத்து தூங்குறவங்க. ஸோ அப்படி தூங்குறப்போ நைட்டு தான் வந்து கடிக்கும் இது. அதனால் இது வந்து கடித்தா வலி இருக்காது, தூக்கத்தில் நம்ம தெரியாது, அப்படியே விட்டுருவோம். காலையில் பார்க்குறப்போ அவங்க அப்படியே அசைவு இல்லாமல் படுத்து கிடப்பாங்க, நினைவு இருக்காது, அசைவு எதுவுமே இருக்காது, ஆல்மோஸ்ட் இறந்து போகிற மாதிரியே இருப்பாங்க. ஏதோ ஸ்ட்ரோக் ஏதோ வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு கொண்டுட்டு வருவீங்க, பட் அது ரொம்ப டூ லேட்டு. ஸோ அது கடிச்சதுன்னா நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மருந்து போட்டால் தான் பயனுள்ளதாக இருக்கும். லேட் ஆக ஆக
அந்த தசைகள் எல்லாமே நுரையீரல் தசைகள் பாதிச்சிரும். அப்புறம் வெண்டிலேட்டரில் போட்டு அவங்கள 1 வாரம் 10 நாள் 12 நாள் வச்சு காப்பாற்றணும். பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் அதில் அதிகமாக இறந்து போகிறது கட்டுவிரியன் தான், லேட்டாக வர்றது, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்கிற ஆலோசனைகள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து 10 வயசுலேயே குழந்தைங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. சென்னையில் இப்போ ஒரு கர்ப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணாங்க. அதில் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் 100ல் 30 பேர்த்துக்கு சுகர் இருக்குது, 100ல் 15 பேர்த்துக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ அதனால் 18 வயசுல இருந்தே, முந்தி 30 வயசு 45 வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 18 வயசு ஆனாலே எல்லா குழந்தைங்களும் போய் வருஷம் ஒரு தடவை பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு பக்கத்தில் இருக்க பிஹெச்சிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர், கிராம சுகாதார நிலையம் இல்லை வந்து ஜிஹெச் இருந்ததுன்னா போய் வருஷம் ஒரு தடவை செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா கொலஸ்ட்ரால் 10 வயசுலேருந்தே நம்ம ரத்த குழாயில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மெயினாக இந்த பேக்கெட்டில் வர்றது, டின்னில் வர்றதெல்லாம் தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் மாற்றணும். ஸோ இயற்கையாக கிடைக்கிறத கொடுங்க அவங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்க சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அவங்க டாக்டர்ஸ் நிறைய ஜிஹெச்சில் இதெல்லாம் உயிர் இழப்புக்கான பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஃபஸ்ட்லேருந்து செகண்டு தேர்டுன்னு ஒரு 4-5 தரப்பில் தான் அவங்க உயிரிழப்பு அதிகமாக இருக்குதா. ஏன்னா டெய்லி அவங்க ஜிஹெச்சில் ஹெட்டாக இருக்கிறதுனால எதெல்லாம் இழப்புங்கிறத அவங்க லிஸ்ட்டு போகும். அந்த அடிப்படையில் ரிப்போர்ட் இது வந்து 100% ப்ராப்பர் ரிப்போர்ட்டு, கவர்மெண்ட் ரிப்போர்ட் மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட்டு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால். கடைசி அவங்க சொன்னது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அங்கே டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டேன் பக்கத்தில், கட்டுவிரியன் நைட்டு தான் கடிக்குமா, கடிக்கிறது வழி தெரியாதுங்களா. அப்போ பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடமாடணும். அது மாதிரி பாம்பு 4 வகை சொன்னாங்க. நாங்கள்லாம் கவனித்தோம், கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அவங்க சொல்லும்போது, எவ்வளோ சிக்கல். அது மாதிரி ஹெல்த்து, சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் எப்போ அந்த அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும்னு சொன்னாங்க. அந்த டைம்லாம் கொஞ்சம் யாருக்காவது உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நேரங்கள்லாம் அவங்கள அப்பப்போ போய் பார்த்துக்கணும். அதான் அது நம்ம செய்யக்கூடிய ஹெல்ப்பு. டவுட் அங்கங்கே பசங்க இருக்கிறாங்க மைக்கோட, டவுட் இருந்தால் எஞ்சி கை காமிங்க மேடம்கிட்ட. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கேன்சரை பற்றி சொன்னாங்க ஈரோடு மாவட்டத்தில், ஹார்ட் அட்டாக்கை பற்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிக இழப்பு எதில் இருந்தது, ஃபஸ்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டில் தான். ஃபஸ்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட் தான் அதிக இழப்பு, 2வது தான் ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் தான் கேன்சர் சொன்னாங்க, அப்புறம் ஸ்னேக் பைட் சொன்னாங்க. அதில் நீங்கள் டவுட் இருந்தால் எஞ்சி நின்றுங்க, மைக் உங்கள் இடத்துக்கு வரும். அதுக்காக டவுட் இருக்குதுங்களா, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கேட்கலாம், பேரண்டாக இருந்தாலும் கேட்கலாம். மறந்துட்டேன், தற்கொலை, சூசைட். ஸோ இப்போ நாங்கள் 7 வயசு பையன்லேருந்து பார்க்குறோம், ஹையஸ்ட்டு 70, 80, 83 இயர்ஸ் வரைக்கும் பார்க்குறோம் தற்கொலை, சூசைட் கேஸு. ஸோ வந்து அதுக்கு சூசைடு ஏன் அது தாட் வருதுன்னு தெரில. பட் அதுக்கும் நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா டக்குன்னு போய் தற்கொலை முயற்சி வந்து அதுக்கு தீர்வு கிடையாது. ஸோ அவங்களுக்கும் வந்து மனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. நீங்கள் அதுக்கு இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க ஃபோனில். நீங்கள் யார் என்னென்னு ஐடென்டிட்டி கூட சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு தாட் வருதுன்னு சொன்னிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த டைமில் அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ தற்கொலை தடுப்பு எண் இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணலாம், மனஸ். அண்ட் ஸோ அடுத்து சூசைட் கேசஸ் தான். ஸோ அம்மா ஃபோன் கொடுக்கல, அப்பா ஃபோன் கொடுக்கல, திட்டினாங்க, இந்த மாதிரி தான் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்கள நம்ம சர்வே பண்ணுறப்போ. ஏன் ஸ்கூல் ஏஜில், ஏன்னா நம்ம எங்கள் ஜென்ரேஷன் அப்போலாம் தற்கொலைங்கிறது நினச்சே பார்க்க முடியாத விஷயம். அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்திருக்கோம். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ ஈஸியாக எதுவுமே கேட்டது கிடைக்காது. இப்போ தான் நமக்கு வேணுங்கிறது நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். பட் இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ எது கேட்டாலும் வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு இது வந்துருச்சு அவங்களுக்கு மைண்டில். அது கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். ஸோ நம்மளால் அது முடியும், தேவைன்னா மட்டும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக தேவை இல்லைன்னா ஸ்டபனாக சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக இது வேண்டான்னு சொல்லி புரிய வச்சுருங்க அவங்களுக்கு. ஸோ திட்டுறோம், புரிய வைக்கலைன்னா தான் அங்கே ப்ராப்ளம் வருது. உடனே கோவப்பட்டு ஏதாவது ஒரு மோட்டிவ் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி போயிடுது. ஸோ எனி ஏஜ் வந்து சூசைடல் கேசஸும் அதிகமாகுது. பாய்சனிங் நிறைய சாப்பிட்றாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த மாதிரி நிறையா செல்ஃபாஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு வர்றாங்க. ஸோ செல்ஃபாஸும் ரொம்ப
ரொம்ப லீத்தல் பாய்சன், அதுவும் சேவ் பண்ணுறது கஷ்டம். செல்ஃபாஸ் மாத்திரை போட்டு வர்றது, பட் அது வந்து தீர்வு கிடையாது. ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். பேரண்ட்ஸு, குழந்தைங்க, இவங்களை பற்றி ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம போயிட்டா யார் இவங்களை பார்த்துக்குவாங்க? ஸோ ஃபெயிலியருங்கிறது லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்துக்கும் வரும். ஒரு ப்ளஸ் வந்தால் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற நமக்கூட மென்டாலிட்டி வரணும். அதுக்கு தான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க காலகட்டத்தில். பர்டிகுலராக சில்ட்ரன்ஸோடைய இதிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குட் ஈவினிங் மேம். மேம், இப்போ வந்து ட்ரெண்டிங்காக கேன்சர், ஹார்ட் அட்டாக், அதாவது யங் ஏஜில் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்? அது தடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்? இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதா? இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நல்ல கொஷின் சார். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கேன்சர் அப்படிங்கிறது இந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாது. கேன்சருங்கிறது மல்டி ஃபேக்டோரியல், நிறைய காரணம் இருக்குது. சில பிளட் கேன்சர் பரம்பரையாக இருக்குது அப்படின்னா வரும். பிரஸ்ட் கேன்சரும் அம்மாவுக்கு பாட்டிக்கு இருக்குன்னா சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து சில குடல் கேன்சரும் தாத்தா பாட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வருஷம் ஒரு தடவை சில கேன்சருக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பட்டு பரம்பரை ஹிஸ்ட்ரி இல்லாமல் சில கேன்சர்ஸ் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி சாப்பாட்டு முறைகள். ஸோ சில நிறைய கல்யாணத்தில் நிறைய அஜினோமோட்டோ இந்த மாதிரி சில ஆர்டிஃபிஷியல் காம்பவுண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே குடலை பாதிக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக லிவரை அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் சில கெமிக்கல்ஸு அதெல்லாம் சிறுநீர் பை பிளாடர் கேன்சர் உண்டு பண்ணுது. பர்டிகுலராக நம்ம இந்தியாவில் கேன்சர் ஜென்ஸில் அதிகமாகிறதுக்கு காரணம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தான். நுரையீரல் கேன்சர், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு, வெத்தலை, பாக்கு, குட்கா, புகையிலை, ஹார்ன்ஸ், டொபாக்கோ, இதெல்லாம் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு. இதுதான் வந்து வாய் புற்றுநோய் வந்து அதிகமாகுது. போன மாதம் நம்ம ஜிஹெச்சில் 3 பேர்த்துக்கு வாய் புற்றுநோய் வந்துருச்சு. எல்லாம் என்னன்னு காட்டினா அவங்க அந்த பாக்கு போடுறவங்க, இதுதான் காரணம். ஸோ பாக்கு ரொம்ப நாளாக போடுறப்போ மவுத்து கேன்சர்ஸ் வந்துடுது. ஸோ இந்த புகையிலை பொருட்கள் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். ஸோ உணவு குழாயிலையும் கேன்சரஸ், ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, அதிக இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும்.